பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்க. நம்ம ஜபத்தை கேட்கிறவர், ஜபத்தை தள்ளாதவர், ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். நன்றாக கவனிக்கணும். இந்த 2 நாளாகவும் 7வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, நன்றாக கவனிக்கணும், தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி, 3வது என் முகத்தை தேடி, 4வது பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் அப்பொழுது நான் கேட்டு பாவங்களை மன்னித்து தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். யாருடைய ஜபத்திற்கு தேவன் பதில் கொடுப்பார் என்றால், பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை நான் முதலிருந்தே நான் சொல்றேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி, சங்கீதம் 65வது அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள். ஆமென். சங்கீதம் 66வது அதிகாரம் அதனுடைய 20வது வசனம் சொல்லுகிறது, என் ஜபத்தை தள்ளாமல் இருக்கிறவர். 2 நாளாகமும் 7வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனம் சொல்லுகிறது, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாக இருக்கிறது. ஆமென். ஜபம் பண்ணுவதற்கு முன்பாக ஒரு 3 நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். 3 விதமான விசுவாசம் வர வேண்டும். முதலாவது என்ன? என் ஜபத்தை ஆண்டவர் தள்ள மாட்டார். என் ஜபத்தை கர்த்தர் கேட்பார். ஆமென். என் ஜபத்திற்கு என்ன பண்ணுவாரு? அவர் பதில் கொடுப்பார். அப்போ யாருடைய ஜபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுப்பார் என்றால், தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, ஆண்டவருடைய பாதத்துல தாழ்த்தி ஜபம் பண்ணி முகத்தை தேடி, ஆண்டவருடைய முகத்தை தேடி, அந்த வசனம் சங்கீதம் 34:5 சொல்லும், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டே போவதில்லை. அவருடைய முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பினால் அப்பொழுது நான் கேட்டு அவங்களுடைய பாவங்களை மன்னித்த தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன். அந்த ஜபத்திற்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு புரிந்ததுன்னு தெரியல. ஜபம் பண்ண நம்ம அந்த ஜபத்தை மறந்து போயிருக்கலாம். ஆனாலும் ஜபத்தை கேட்டவர் ஒரு நாளும் அவர் மறக்கவே மாட்டார். அதற்கான காலம் வரும் பொழுது, அதற்கான நேரம் வரும் பொழுது, அதற்கான சூழ்நிலை வரும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் கொடுத்ததான அந்த வாக்குத்தத்தங்களையும் நம் ஜபத்தை கேட்டு அவர் பதில் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.